வழியில் இருப்பது என்று கேட்டிருக்குது. ஒரு இருவாய் ஒன்று முன்முகக்கோடில் இருக்கணும் என்றால் இருவாய்க்கு 2 முடிவிடங்கள் இருக்குது. இது நேர் முடிவிடம் அனோட்னு சொல்லுவோம், மற்றது கேதோட் மறை முடிவிடம். இந்த நேர் முடிவிடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளி ஒன்றை ஏ என்றும் இங்கே மறைவிடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளியை பி என்று போட்டால் ஏ என்றதில் இருக்கிற அழுத்தம் பி என்றதில் இருக்கிற அழுத்தத்தை விட பெருசாக இருந்தால் கரண்ட் ஓடலாம். அதை முன்முகக்கோடல் என்று சொல்லுவோம். அதே நேரம் ஏபி குறுக்கி இருக்கிற அந்த அழுத்த வித்தியாசம் இந்த டயோட்ரோ தடுப்பழுத்தம் என்று சொல்லி கொண்டு இருக்கு. சிலிக்கன் என்றால் 0.7, ஜெர்மனியம் என்றால் 0.3 என்று எடுப்பாங்க. அந்த தடுப்பழுத்தத்தை விட இந்த அழுத்த வித்தியாசம் பெருசாக இருந்தால் தான் இதுக்குள்ள கரண்ட் ஓடும். ரைட். அப்போ முன்முகக்கோடல் என்று சொல்கிறது டயோட்ரோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ்க்குள்ள கரண்ட் ஓடுற நிலையை தான் முன்முகக்கோடல் என்று சொல்கிறது. ஃபோர்வர்ட் பயஸ்ட் முன்முகக்கோடல். ஸோ தரப்பட்ட சுற்றுகளை வடிவாக பார்த்தால் அந்த 5வது விடையை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். ஏனென்றால் இதில் இது 0 வோல்டேஜ், இதுக்குள்ள கரண்ட் ஓடுனால் மற்றது பின்முகக்கோடலில் இருக்க விடாது. இதுக்குள்ள கரண்ட் ஓடுனா இது பின்முகக்கோடலில் இருக்க விடாது. மொத்தத்தில் இந்த சுற்றுக்குள்ளால் கரண்ட் ஓடாது. இதை பார்த்தோம்னால் இதில் 0 வோல்டேஜ் இருக்குது கிரவுண்ட் பண்ணபடியால். இது 5 வோல்டேஜ், ப்ளஸ் பக்கம் இருக்கிற வோல்டேஜை விட மைனஸ் பக்கம் இருக்கிற வோல்டேஜ் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. தடைக்குள்ளால் அந்த அழுத்தத்தை கதைக்கும். இங்கே 0 வோல்டேஜ் இருக்குது, அப்போ இதுக்குள்ள கரண்ட் ஓடாது, பின்முகக்கோடல். இங்கே பார்த்தோம்னால் மைனஸ் பக்கம் 12ம் ப்ளஸ் பக்கம் -5ம் இருக்குது. ஸோ இந்த தடைக்குள்ளால் டயோட்டுக்குள்ளால் கரண்ட் ஓடா பின்முகக்கோடல் இருக்கும். இதை பார்த்தோம்னா இது 0 வோல்டேஜ் கிரவுண்ட், இது -10 வோல்டேஜ் இருக்குது. -10 என்று சொல்கிறது 0 விட சின்ன, கரண்ட் இதுக்குள்ளால் போகாது. ஸோ இது ஓடாது. ஆனால் இங்கே இந்த ப்ளஸ் பக்கம் இது மைனஸ், இங்கே இருக்கிற அழுத்தம் 10, தடைக்குள்ளால் தான் கரண்ட் ஓட போகுது. இது 10 வோல்டேஜ், இது +5 வோல்டேஜ் என்றால் இந்த திசையில் ப்ளஸ் டு மைனஸை நோக்கி கரண்ட் ஓடலாம். இது முன்முகக்கோடல் இருக்கிற சுற்றாக இருக்கும்.